Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறது வந்து ஒரு ரொம்ப டிஃபரண்டான ஸ்டைல். ஸோ எவ்ரி டே நம்ம அந்த குர்த்தி கமீஸ்ல இருந்து கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கமீஸ், ஒரு குர்தா கமீஸ் மாதிரி சொல்லலாம். அதுக்கு மேல ஓவர் கோட் போடுற மாதிரி ஒரு ஸ்ட்ரகட் ஜாக்கெட் தான் நீங்க பார்க்க போறீங்க. உள்ள போடுற கமீஸ் வந்து ஒரு பிளெயின் கலர்ல நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க, ஒரு பிளெயின் வைப்ரண்ட் கலர்ல. அதுக்கு மேல போடுற ஜாக்கெட் வந்து ஒரு ரயான் ஃபேப்ரிக்லயோ இல்ல ஒரு நெட் ஃபேப்ரிக்லயோ இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ இது கூட மேட்ச் ஆகி பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டியான அவுட்ஃபிட்ஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க நிறைய எதிர்பார்க்குறீங்கன்றது. ஸோ இது வந்து ஒரு பார்ட்டி வேர் அவுட்ஃபிட்டா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு வெட்டிங் அவுட்ஃபிட்டா இன்னும் இது கிராண்டா கூட நீங்க பண்ணலாம். இந்த அவுட்ஃபிட்டை எப்படி வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஜாக்கெட்குள்ளே போடுற ஒரு கமீஸ் தான் நான் காட்டுற போகிறேன். ஸோ இது எப்படி ஆக்சுவலாக வரும், இது என்ன மாதிரி ஒரு ஸ்டைலுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா இதோட பிக்சர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது எக்ஸாக்டாக என்ன நம்ம பண்ணுறோன்னு. ஸோ அந்த ஜாக்கெட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி குர்த்தி வந்து எப்படி அதில் இருக்க ஒரு ஃபேப்ரிக் எடுத்து நான் இதில் டிசைன் பண்ணுறதை நான் காட்டுறேன். ஸோ கொஞ்சமாக ஜாக்கெட்டில் இருக்க ஃபேப்ரிக் எடுத்து இதில் ஒரு சின்ன பைப்பிங்கும் அதே மாதிரி நெக்லைன் கொடுத்து இது நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து கமீஸ் வந்து நார்மலாக உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டு, வேஸ்ட்டு, ஹிப்பெல்லாம் போட்டு நீட்டாக நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது மேலேருந்து ஒரு 15 இன்ச்சில் இந்த கமீஸை ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஸோ மேலேருந்து ஒரு 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 15 இன்ச் மார்க் பண்ணி இந்த கமீஸை நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடிஸ் தனியாகவும் கீழ்ப்பக்கம் தனியாகவும் மாறிடும். அதுக்குள்ளே இப்போ நம்ம நெக்லைன் வந்து பைப் பண்ணிவிட்டு இதில் ஒரு சிம்பிளான ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லைன் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்லைன் ரொம்ப ஓவர்டூ பண்ண தேவையில்லை, பிகாஸ் மேலே ஜாக்கெட் வர்றதுனால நெக்கு கொஞ்சம் சட்டிலாகவே இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். ஸோ ஜாக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரயான் ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். ரயான் ஒரு 3 மீட்டர் எடுத்திங்கனாலே போதும், இந்த ஜாக்கெட் வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ஜாக்கெட் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பார்டர்ஸ் பீஸை மட்டும் சென்டரில் கட் பண்ணி இந்த பார்டர்ஸை 2 பீஸாக மாற்றுறேன். ஓகே, சென்டரில் கட் பண்ணி இந்த பார்டர்ஸ் பீஸை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஜாக்கெட்டில் கட் பண்ண ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக்கை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கொயரை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி 2 வாட்டி மடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்ஸ் வந்து உள் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 சைடுமே நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளை நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ 1/2 இன்ச் மடித்த பக்கத்தில் உள் பக்கமாக மடிச்சிருக்கேன். அதில் வந்து இந்த ஓரத்தில் ட்ரையாங்கிளை வச்சு இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ போன வாட்டி அப்லோட் பண்ண அந்த அனார்கலி ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப நிறைய ரிவ்யூஸ், ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியான வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்து வந்து இதை ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இந்த பக்கமும் ஏற்கனவே 1/2 இன்ச் உள்ளே மடிச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதுக்கு மேலே வச்சு நம்ம மூடி ஒரு தையல் போட்டுடுறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் த நெக் லைன் அண்ட் த ஃப்ரண்ட் பார்ட் பார்டர்ஸை வந்து அந்த ஜாக்கெட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு குட்டி பைப்பிங்கை கொடுத்து இந்த நெக் லைனை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இதை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ பார்டர்ஸை ரெடி பண்ண பிறகு அந்த கீழே நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த 15 இன்ச்லேருந்து ஒரு ஸ்கர்ட் பார்ட்டு, இப்போ அந்த ஸ்கர்ட் பார்ட்டை தான் இதுக்கு மேலே நான் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது நார்மல் கமீஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணலாம். எந்த விதமான தையலுக்கான அலவன்ஸோ இல்லை கட் பண்ணி போகிறதுக்கான அலவன்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அப்படியே இதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்டர்ஸோட ப்ரிட்டி சைடும் உங்கள் ஸ்கர்ட்டோட ப்ரிட்டி சைடும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி நான் வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதுக்கு மேலே
நெக்லைனில் நம்ம வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் கொடுக்க போகிறேன். இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை துணியோட ராங் சைடில் கேன்வாஸ் வந்து துணி மேலே படுற மாதிரி வச்சு இந்த ஓரங்களை பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பைப்பிங் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் நெக்லைனை இன்னும் நல்லா ஸ்டிஃபாக பிடிக்கும். ஸோ கொடுக்குற பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்து நெக்லைனில் வந்து சீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நெக்கை சுற்றி ஒரு தையல் போட்ட பிறகு நம்ம இதில் வந்து பைப்பிங் கொடுக்கலாம். ஸோ இந்த பைப்பிங் கொடுக்க க்ராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. ஸோ க்ராஸ் பீஸில் லென்த்தியாக ஜாயின் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்குங்க. இந்த பீஸை ஒரு சைடு மட்டும் ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஒரு சைடு மட்டும் மடிச்சிட்டிங்கன்னா ஒரு சைடு ராயேஜ் இருக்கும். அந்த ராயேஜ் இருக்க ஒரு சைடு தான் நம்ம நெக்லைன் கூட மேட்ச் பண்ணி இதை தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது பைப்பிங்கை ராயேஜை வந்து மேலே வர மாதிரி வச்சு துணியோட நல்ல பக்கம் ப்ரிட்டி சைடு டு ப்ரிட்டி சைடை வச்சு இதுக்கு மேலே தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப எலகண்ட்டான நெக்லைன் அண்ட் பேட்டர்ன் டிசைன். ஸோ இது கம்ப்ளீட் லுக் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் இருக்குது வீடியோவில். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் வீடியோ எண்டில் பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வர வீடியோவில் இந்த ஜாக்கெட் ஸ்டைல், அதாவது ஷ்ரக் வந்து எப்படி வந்து பண்ணணும்னு நாங்கள் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தைச்ச பிறகு இந்த பைப்பிங் துணியை கம்ப்ளீட்டாக மடித்து அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெக்லைன் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இதை மடிச்சிருங்க. மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபேப்ரிக்கை உள்ளே மடித்து கொடுத்து இந்த மாதிரி இதை தைச்சி முடிச்சிட்டோன்னா நமக்கு இந்த நெக்லைன் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான எலிகண்ட் லுக். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்த பிறகு உங்கள் நெக்லைன் வந்து பார்க்க வந்து இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபினிஷ்ட் என் நெக்லைன். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போது ஸ்ட்ரக். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.